கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் 1-2 வசனம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு ஜெப விண்ணப்பத்தின் சங்கீதம். தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரை நோக்கி கெஞ்சுகிறோம், யாரை நோக்கி சத்தமிடுகிறோம், யாரிடத்துல நம்ம சஞ்சலத்தை ஊற்றுகிறோம், யாருக்கு முன்பாக நாம் அறிக்கையிடுகிறோம்? பல நேரத்தில் பல மனிதர்கள் முன்பாக நம்மளுடைய காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் எவ்வளோ நெருக்கப்படுறேன் தெரியுமா, நான் எவ்வளோ கண்ணீர் வெடிக்கிறேன் தெரியுமா, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி பல நேரத்தில் மனிதர்கள் முன்பாக நாம் அழுகிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் போகிறது. தாவீதுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால், எந்த நிமிடத்திலையும் தாவீது ஆண்டவரிடத்திலே போவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார், ஆண்டவரோடு இணைவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். எனக்கு அவர்தான் எல்லாம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சஞ்சலத்தை ஊற்றினாராம், மனபாரத்தை இறக்கினாராம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் ரொம்ப பிஸியான ஒரு ஆட்கள். எப்பவும் கூட சிப்பாய்கள் இருப்பாங்க, எப்பவும் ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த நிலைமையிலையும் அவருக்கு வருகிற நெருக்கம், அவருக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடினார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் யாரை நோக்கி கெஞ்சுகிறீர்கள்? மனிதன் எனக்கு உதவி செய்து விட மாட்டானா, மனிதன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா என்று சொல்லி மனிதனை சார்ந்திருக்கிறோம். அதனால தான் நாம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரை, இனி நான் உம்மிடத்தில் தான் என் பிரச்சனையை சொல்லுவேன், உம்மிடத்தில் தான் நான் கெஞ்சுவேன், உம்மிடத்தில் தான் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன், என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கத்திலே பார்க்கிற கர்த்தர் நம்மளை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். கட்டாயம் நாம் பேசுகிற வார்த்தைக்கு அவர் செவி கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த நாளில் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. உங்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு, ஆண்டவரே, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, என் அங்கலாய்ப்பை கேளும், என் கண்ணீரை பாரும் என்று கதறுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போயிருப்பாங்க, கணவர் வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா மனைவி வேலைக்கு போயிருப்பாங்க. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரூமுக்குள்ளே உட்கார்ந்து கதறுங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உங்கள் அங்கலாய்ப்பை கேட்பார், உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இனி எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய கண்ணீரையும் இன்னொரு மனிதனிடத்தில் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆண்டவரே, யாரும் எங்களை ஆண்டவரே பாம்போல பார்க்கணும் நாங்கள் எண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒத்தாசை நீர்தான். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அதை டிக்ளேர் பண்ணுறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.